இப்ப அமைச்சர் துரைமுருகன் அவர்களுடைய சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்படுறதுல நீங்க சொல்றீங்க 2011 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டுல 10 ஆண்டு காலம் அதிமுக தான் ஆட்சி செஞ்சது. அப்படி இருக்கும்போது சிறப்பான அமைதி தமிழ்நாட்டுல 10 ஆண்டு காலம் அதிமுகவுடைய ஆட்சி தான் இருந்தது. நீங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்ததா நீங்க சொல்றீங்க. அது உண்மையிலே உண்மை அப்படின்னா வேலூர்ல 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அப்ப ஏன் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல? எஸ்ஐஆர்ல அவர் பதில் சொல்லுவார் சார். எஸ்ஐஆர் பணியில ஒரு தொகுதிக்கு 20,000 பேர் செத்த ஓட்டுல ஓட்டு போட்டு டபுள் என்ட்ரி ஓட்டு போட்டு மக்களை புறக்கணித்து இன்னைக்கு கள்ள ஓட்டுல ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டாங்க. கேவி குப்பத்துல பணத்தால் ஓட்டு போட்டாங்க. கேவி குப்பத்துல எப்படி ஜெயிச்சீங்க? கேவி குப்பம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை. கேவி குப்பம் மட்டுமில்ல 2021 5 சட்டமன்ற தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டையாக முடியும். இன்னைக்கு பாதாள சாக்கடை செயலிழந்து கொண்டிருக்கிறது வேலூர்ல. ஒண்ணே பாதாள சாக்கடை வேலூர்ல செயலிழந்து கொண்டிருக்கிறது. ஒரு குடிநீர் இன்னைக்கு வேலூர்ல மக்கள் ஆரோக்கியமா குடி தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்க எப்படிப்பட்ட குடி தண்ணீர் என்று தெரியுமா? சாக்கடையில மலம் தந்த குடிநீர் அந்த குற்றச்சாட்டு வேலூர் மக்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல சொல்லிட்டேன். மாநகராட்சி நிர்வாகமே சரியில்லை. முதல்ல சொல்லிட்டீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டல. உங்ககிட்ட ஒரு கேள்வி தமிழ்நாட்டுல பாலாறு ரொம்ப முக்கியமான ரிவர். குறிப்பா நம்ம வேலூர் மாவட்டம் வந்துட்டு பாலாறு பத்தி பேசாம போக முடியாது. நீங்க 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல பாலாறு பயணிக்குது. நீங்க கட்டிய அந்த தடுப்பணைகள் எத்தனை? காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். புதியதாக மத்திய அரசு கேட்டு புதிய பாலத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். இன்றைக்கு பாலாறு நாசமாக கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க போறோம். கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கும் போது கலெக்டர் ஆபீஸ் பின்னாடியே குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. நீர் ஆதாரம் மிக்க பாலாறு இன்னைக்கு அதிமுக ஆட்சியில பாலாத்துல குப்பை கொட்டதுல நீங்க கலெக்டர் ஆபீஸ் இதே ட்ரோன் எடுத்துட்டு போய் பாருங்க. இன்னைக்கு நாரணிஞ்சு கொண்டு நாசமாகி கொண்டு பாலாறு கொட்டுறாங்கல்ல. இதற்கு காரணம் குப்பை கொட்டுறாங்கல்ல. அது காரணம் என்ன நான் சொல்றேன். நம்ம ஆட்சி 10 வருஷம் இருந்தது. அப்ப போதுமான தடுப்பணை கட்டியிருந்தா தண்ணி இருந்திருக்கும். தண்ணி இருந்தா 10 ஆண்டுகள் இதை சட்டசபையில பேச வேண்டியது யாரு? அண்ணன் துரைமுருகன், அண்ணன் கார்த்திகேயன், அண்ணன் நந்தகுமார் பேசிருக்க வேண்டியது 10 ஆண்டுகள் யார் அமைச்சராக இருந்தார்கள் பாருங்க. எவ்வளவு கோவமா பேசுறாங்க. அண்ணன் சொல்றாரு பாருங்க. அதான் முக்கியம். இல்ல இப்பதான் அமைதியாருண்ணா அண்ணா இந்த பக்கம் அமைதி சொல்லிட்டேன். யார் பேசுனீங்க? பேசக்கூடாது. இப்பதான் உண்மையான ஒரு வார்த்தையை சகோதரர் அப்பு சொல்லியிருக்கார். 10 அமைதியா தம்பிங்க அமைதியா இருங்க. அமைதி பிளீஸ். மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார் சகோதரர் அப்பு. 10 வருட காலமாக மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் தான் சட்டமன்ற உறுப்பினர் காட்பாடிக்கு. 10 வருட காலமாக இந்த நந்தகுமார் தான் சட்டமன்ற உறுப்பினர் அணைக்கட்டிற்கு. 10 வருட காலமாக வேலூருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் தான். 10 வருஷமா இவங்க கேட்டு என்ன பண்ணாங்க? நான் சொல்றேன் 250 கிலோமீட்டர் வரக்கூடிய இந்த பாலாற்றில் எதிர்கட்சியாக 2016 இருக்கும்போது ஆந்திராவிலே தடுப்பணை கட்டினார்கள் என்று அந்த பகுதிக்கே சென்று பார்த்தவர் மாண்புமிகு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அன்னைக்கு கண்டனம் தெரிவித்தார். இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. குப்பம் பகுதியில் தடுப்பணை கட்டக்கூடாதுன்னு கடிதம் எழுதியிருக்காரு. நான் சொல்றது ஜோலார் இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சென்னை 10 வருட காலம் 10 வருட காலத்துல அவங்க தடுப்பணை கட்டல. ஒரு நிமிஷம் 10 வருட காலமாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தார். 10 வருட காலத்தில் இந்த மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 5 வருஷம் ஆன பிறகுதான் நான் சொல்றேன். எப்படி அதிமுக ஆட்சி காலத்துல தானே உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தாங்க. நான் ஒத்துக்கிறேன். வேலூர் மாவட்டம் பெரிய மாவட்டம். ஒரு நிமிஷம். வேலூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் பெரிய மாவட்டம். ஒரு நிமிடம். 3 மாவட்டமா பிரிச்சாங்க. ராணிப்பேட்டை சின்ன மாவட்டமா பிரிச்சா நீங்க எல்லா மாவட்டமும் வளர ஆரம்பிக்குது. எதுவுமே செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரே ஒரு நிமிடம் நான் சொல்றேன். நான் உங்களை பாராட்டுறேன். மாண்புமிகு அதிமுக தொண்டர்களை பாராட்டிய திமுக எம்எல்ஏ
இல்ல பாசிட்டிவா தான் சொல்றேன், பாசிட்டிவா தான் சொல்றேன். ரைட், நல்ல நான் விஷயம், சொல்றேன். நல்ல விஷயம். நான் எல்லாரும் சொல்றேன். எல்லாரையும் நான் வாழ்த்தணும். சொல்றேன், அமைதியா இருங்க. வாழ்த்தணும் உடனே எல்லாரையும். ஆர்வாரம் பண்ணாரு. நான் சொல்றேன், ஹாஸ்பிடல் ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. சூப்பர். ஹாஸ்பிடல் நீங்க தான் கொண்டு வந்தீங்க, நான் இல்லன்னு சொல்ல. ஹாஸ்பிடல் நீங்க கொண்டு வந்த பிறகு இருந்த கட்டடம் 25%. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்த பிறகு இன்றைக்கு 300 கோடி ரூபாய் கட்டடத்தை கொடுத்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி. உண்மை, உண்மை. நான் இதை கேட்கிறேன், பாராட்டுறேன். இன்னொன்னு இதை கேட்கிறேன். பாராட்டுறேன். இதை பாராட்டுறேன். இன்னொன்னு, ஒரு நிமிஷம். ஆனா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ஒரு புதுசா நிமிஷம், உருவாக்கிட்டு ஒரு நிமிஷம். வேலூர்ல இருந்து அரசு மருத்துவர்களை அங்க கொண்டு போயிருக்கீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரே நிமிஷம் உண்மைதானே? இருங்க, குற்றச்சாட்டுல வேலூரில நான் பேசுறேன் சார், ஒரு நிமிஷம் நான் பெண்கள் பேசுறேன் சொல்லணும். இப்ப நான் கேட்கிறேன், இந்த மாவட்டம் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். இந்த வேலூர் மாவட்டத்தில் 10 வருடமாக இந்த அதிமுக ஆட்சியில ஒரே ஒரு தடுப்பணை கட்டவில்லை, ஒரு அணை கட்டவில்லை. இந்த அரசு இல்ல, அப்படி சொல்ல முடியாது. செங்கல்பட்டுல 3 அணை கட்டி இருக்காங்க அதிமுக. நான் வேலூர் 2019 மாவட்டத்தை பத்தி சொல்றீங்களா, இங்க வந்து ஓகே, ஓகே. செங்கல்பட்டை பத்தி பேசுறீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நடுநிலையால நீங்க நடுநிலையா இல்ல, இல்ல, இருக்கணும். தெரிஞ்சதை நான் நடுநிலையா பேச- சொல்றேன் நான் பேச நடுநிலையா தான் செய்றேன். நான் பாலாறுல பேச வந்தது அவங்க தடுப்பணையை நீங்க பேசுறது நான் zero, பேச நீங்க வந்தது அது பதிவா இருக்கு. ஒரே நிமிஷம், இருங்க, இருங்க, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. சொல்லுங்க. இந்த அரசு இன்னைக்கு பாலாறுல ஏங்க தடுப்பணை ஒரு நிமிஷங்க, கட்டப்படுதுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஒருங்கிணைந்த நான் 13 தெரிஞ்சுட்டு- வேலூர் ஏங்க ஒரு நிமிஷம் கொடுக்கணும்ல அவங்களுக்கு, அவங்க சொல்றேன் பேச- கேளுங்க. வேலூர் ஏங்க ஒரு நிமிஷம், வர, 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 ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம், ஒரு நிமிஷம். ஏங்க அவங்களவே திருப்பி திருப்பி ஏங்க. கேள்வி கேட்டுட்டு இல்ல, இல்ல, தான் அவங்க நான் அப்படிதான் நிறைய இருமா. குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க, வைக்கிறேன். அது அப்படிதான் இருமா. எவ்வளவு நேரம் அவங்களே பேசிட்டு Equal இருப்பாங்க. space வரும், சரி, நான் கட்டாயமா. கிளம்பி போறேன். ஒரு நிமிஷம். வெயிட் பண்ணுங்க. சம என்னை வாய்ப்பு எதுக்கு கட்டாயம் கூப்பிட்டீங்க? வழங்கப்படும். சம வாய்ப்பு கட்டாயம் அப்ப என்னை வழங்கப்படும். எதுக்கு அண்ணா, கூப்பிட்டீங்க? இருங்க, இருங்க, இருங்க. இப்போ ஒரு நிமிஷம். என்னை இப்போ எதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க? complete பண்ணுங்க. நீங்களே அமைதி, மாத்தி மாத்தி அமைதி, பேசிட்டு அமைதி, இருக்கீங்க. அமைதி. இவ்வளவு Wait காரணத்திற்கும் பண்ணுங்க. நெறியாளர் தான் இப்ப Wait இந்த பண்ணுங்க. பிரச்சனை காரணம். சம வாய்ப்பு சார், கட்டாயம் வழங்கப்படும். சார், Wait பண்ணுங்க. உங்களுக்கு சொல்றேன். சீக்கிரம் சொல்லுங்க, குயிக்கா சொல்றேன் கேட்டுங்க. சொல்லுங்க. இன்றைக்கு நாம் பேசி அம்மா அண்ணா அண்ணா இருங்க, இருங்க. அண்ணா, அவங்களும் பேச வாய்ப்பு, வாய்ப்பு வாய்ப்பு வாங்க, வழங்கப்படும். இருங்க, அன்பு இருங்க. சகோதரிக்கு அவங்க வாய்ப்பு ஆளுங்கட்சி, கொடுங்க. எதிர்க்கட்சி அவங்கள பேச குற்றச்சாட்டுகள் வாய்ப்பு தரேன். வச்சிருக்காங்க. இருங்க, இருங்க. உங்களுக்காக தானே பேசுறாங்க. அவங்க வேற சகோதரிக்கு- அவங்க சொந்த கதையா பேசுறாங்க. இல்ல திமுக எதுவும் வாழ்க்கை வரலாறு எதுவும் பேசிட்டு இருக்காங்களா? மக்கள் ராணிப்பேட்டை பிரச்சனை, வேலூர் பிரச்சனை தான் பேசிட்டு இருக்காங்க. வேற எந்த பிரச்சனையும் பேசல. நாம் எவ்வளவு தமிழ் நேரம் கட்சி மக்களுக்காக பேசுவாங்க? தானே போராடுறீங்க. எவ்வளவு அதே நேரம் வேலூர். பேசுவாங்க? அவங்க Wait, ஆட்சியில wait, note இருக்காங்கன்றதுனால பண்ணிட்டு அவங்களவே இருக்கேன். நான் திருப்பி டைம் திருப்பி நோட் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கேன். உங்களால எவ்வளவு அரை மணி பேச நேரம் முடியும் நானும் பேசுவேன். அடுத்த அரை மணி தாராளமா நேரம் பேசுங்க, தாராளமா பேசுங்க. அவர்களுக்கு டைம் வாய்ப்பு தரலன்னா நீங்க கொடுங்க. வாய்ப்பு கொடுங்க. அவர்களுக்கு கட்டாயம் பெண்ணுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுங்க. கொடுங்க. அண்ணா 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 Wait பண்ணுங்க. வழக்கறிஞர் இது மக்கள் பெண் பேசுறது அண்ணா, ஆரோக்கியமான உட்காருங்க, மேடை. உட்காருங்க. ஆரோக்கியமான மேடை. அண்ணா, அண்ணா, டைம் வேஸ்ட் ஆகுது. சரி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு சரி, வெயிட் கொடுங்க. பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட். அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நான் நிமிஷம். முடிச்சிட்டோம். இரு, வேணாம், ப்ளீஸ், அக்கா, அந்த பேசுங்க. பாருங்க. அக்கா, நீங்க சொல்லுங்க, வாய்ப்பு நீங்க சொல்லுங்க. கொடுங்கள். இல்ல, நீங்க சொல்லுங்க. கேள்வி கேளுங்க, கேள்வி கேளுங்க.